தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இது அதாவது இது நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், நாம் நினைக்கிற ஆசீர்வாதம், நாம் இதுவரை பெற்ற ஆசீர்வாதம். ஒருவேளை இதுவரை நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவுகளை நீங்கள் பெற்றிருந்திருக்கலாம். இதுவரை உங்கள் கண்களுக்கு தெரிந்தபடி அது நிறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்களுக்கு நிறைவாக அல்ல, அவருடைய, அதுதான் நாம் பார்க்கிறோம், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம். அப்போ இதுவரை நாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றது போல நாம் இருக்கலாங்க. ஆனால் இதில் வேத வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஹல்லேலூயா. அதாவது ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது, இதில் அவருடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது இது ஒரு பணத்தையோ ஒரு பொருட்களையோ குறிக்கிறதல்ல. அவருடைய ஐஸ்வர்யம் என்றால் அது அளவிட முடியாத அளவு என்று சொல்லி அர்த்தம். அதுதான் அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று சொல்லும்போது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அப்போ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா அப்போ வேற எது பொருளையா குறிக்குது? கிடையாது. அதனுடைய அளவு ரொம்ப ஜாஸ்தி. அதைத்தான் சொல்லு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்? அவர் இரக்கத்தில் அளவு சொல்ல முடியாத அளவுக்கு இரக்கம் படைத்தவர் என்பதை குறிக்கும்படியாகத்தான் அந்த சொல்லாடல் அமைந்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சிந்தனையின்படி அல்ல, நம்முடைய நோக்கத்தின்படி அல்ல, நம்முடைய நிறைவின்படி அல்ல. நீங்கள் இந்த அம்பானி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கலாம், அல்லது டாட்டா அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கலாம். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையிலேருந்து வந்தவங்க. நான் இந்த பணக்காரங்களை சொல்கிறதுனால இந்த ஐஸ்வர்யம் என்பது வெறும் பொருளை மாத்திரம் குறிக்கின்றது நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. எப்போதுமே நமக்கு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆவிக்குரிய நன்மைகள். ஆவிக்குரிய நன்மைகள் என்றால் ஒரு ஆவியின் அபிஷேகம், ஒரு ஜெபிக்கிற ஒரு உணர்வு, ஜெப தாகம், அல்லது ஊழியத்துக்காக கொடுக்க வேண்டும் என்ற தாகம், இது எல்லாமே ஆவிக்குரிய உணர்வுகள். அப்போ தேவன் நமக்கு கொடுக்க நினைப்பது வெறும் பொருள் மாத்திரமல்ல, பொருளும் உண்டு, அவ்வளவுதானே தவிர வெறும் பொருளை மாத்திரம் தேவன் அதனால மாத்திரம் நம்மை நிரப்ப நினைக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவாராம். ஹல்லேலூயா. அதான் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்முடைய குறைவுனா வெறும் பணத்தில் மாத்திரமா குறைவு? சொல்லுங்க, நம்ம குறைபட்டிருக்கிறோம் அப்படின்னா வெறும் பணத்தில் மாத்திரம் குறைபட்டிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. சில பேருக்கு ஏராளமான பணம் இருக்கும், ஆனால் நிறைய வியாதிகள் அவங்க சரீரத்தில் இருக்கும். அப்போ அவங்க பணத்தில் குறைவில்லை, ஆனால் இதில் குறைபட்டிருக்கிறாங்க, சரீர ஆரோக்கியத்தில் குறைபட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் மற்ற எல்லாத்துல நல்லா இருப்பாங்க, ஆனால் பணத்தில் குறைபட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ குறைவு என்பது சகல நிலைகளிலும் காணப்படுது. நிறைய ஐஸ்வர்ய சொத்து சுகம், ஐயா கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார், சனிக்கிழமை சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய பணக்கார, கோடிக்கணக்கான சொத்து இருக்கான் ஒரு மனுஷனுக்கு. டவுனில் தான் இருக்கிறார். டவுனில் தானே ஐயா? டவுனில் தான் இருக்கிறாராம். அவரை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, ஆனால் அவருக்கு வாரிசு இல்லை என்று சொல்லி. அவர் ஒரு பையனை வாரிசா எடுக்கணும்னு நினச்சி அவருக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கணும்னு நினச்சா சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம் மிரட்டுறாங்களாம். அந்த பையனை மிரட்டி அவனை நீங்கள் ஏன் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அப்போ பாருங்க, அவர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அவருக்கு ஒரு குறைவு இருக்கு. என்னன்னா, அவருக்கு பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனை நம்புகிறவர்களுக்கு அல்லது தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு, நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்கிறது. என்னன்னா, தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய சம்மனர் என்று சொல்லும்போது வெறும் பணத்தை குறிக்கிறதல்ல, அவர் சகல விதத்திலும் தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு வெறும் பணத்தை கொடுக்கிறவரா? சொல்லுங்க, வெறும் பணத்தை கொடுக்கிறவரா? நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா வாசிங்க. நீதிமொழிகள் 8
20 வாசிங்க. அதேதான். என்னை சிநேகிக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, தேவன் அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களுக்கு அவர் எதை கொடுக்கிறாரா? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் அடிக்கும். அவர் உலக பொருள் அல்ல. இதில் சொல்லப்பட்டது மெய்ப்பொருள் என்று சொல்லும்போது என்னது? அது மெய்ப்பொருள் என்னது? மெய்ப்பொருள் என்னது? நான் எத்தனை பேரை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இதே வார்த்தையை வச்சு. மெய்ப்பொருள் என்னது? நித்திய ஜீவன், இல்லம் தேவனுக்குரியவைகள். தேவனுக்குரியவைகள்னா வெறும் பணம் அல்ல, எல்லாமே தேவனுக்குரியவைகள்னா ஆவிக்குரிய காரியங்கள் தான் முக்கியமாக தேவன் முக்கியப்படுத்துகிறார். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மெய்ப்பொருள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்குரியவைகள் அல்லது பரலோக ராஜ்யத்துக்குரியவைகள். இயேசு பின்னாடி 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:33 சொல்றார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. முதல்ல சொல்லிட்டாரு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தான் இப்போ சொல்றாரு, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடு. அந்த மேலே சொல்ல மத்தியா அது பூரா அப்புறம் உனக்கு தாராமே கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நீ சாப்பிட வேண்டிய சாப்பாடு, உனக்கு கிடைக்க வேண்டிய பணம், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே முதல்ல நீ தேவனை தேடு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிற? குறைவெல்லாம் நிறைவாக்குற என்று சொல்லும்போது என்னிடத்துல என்னென்ன குறைவு இருக்குதோ எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். பைபிளில் நீங்கள் கொலோசியர் நிருபத்தில் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 2:10 வேதம் சொல்லுங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன யாரை சொல்றாரு? நம்மை தான் சொல்றாரு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாகி நீங்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவருக்குள். அவருக்குள் என்று சொல்லும்போது அவரை எப்படி சொல்றாருன்னா, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எப்படி இருக்கிறார் அவர்? ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு துரைத்தனங்கள் அதிகாரங்கள், துரைத்தனங்கள் அதிகாரம் என்னங்க? என்ன துரைத்தனம் அதிகாரம் என்னது? சாத்தானுடைய கூட்டங்களை குறிக்கிறது. அது ஏன் அப்படி சொல்றாரு? துரைத்தனத்துக்கு அதிகாரத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு, அவருக்குள்ள நீங்க பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஏன் சொல்றாரு தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள் முன்னேறிவிட முடியாதபடிக்கு அநேக கூட்டங்கள், சாத்தானுடைய கூட்டங்கள் தடை செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சொல்றேன், எவ்வளவு நாம் முன்னேறுகிறோமோ அவ்வளவு தேவனை பற்றி கொள்ள வேண்டும். எவ்வளவு தேவன் நம்மை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய உயரமும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இவ்வளவு ஆவிக்குரிய உயரத்துக்கு வந்துட்டான்னா இவ்வளவு ஆண்டவரை தேடணும். அவன் இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டான்னா அவன் கர்த்தரை தேடுகிற விதம் எப்படி இருக்குதுமா? இவ்வளவு உயரத்துக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷனை விட்டுருவான் பிசாசு. ஆனால் ஆவிக்குரிய அல்லது தேவனை தேடுகிறவர்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சாங்கன்னா பிசாசுனுடைய கண்ணு அவன் மேலே விழும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தை தேடாமல் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம் என்றால் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிசாசு நினச்சான்னா எந்த நேரத்தில் யாரை வீழ்த்துவான்னு சொல்லவே முடியாது. நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்காக கொடுக்கலாம், எவ்வளவோ செய்யலாம், அதெல்லாம் முக்கியமல்ல. நல்லா கவனிச்சுக்கங்க. ஆவிக்குரியவன் என்பவன் அவன் எதை வைத்து அவன் ஆவிக்குரியவன் என்று அளவிடப்படுகிறான் என்றால் அவன் தனிப்பட்ட முறையில் தேவனை தேடுவதை வைத்தே. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆவிக்குரியவர்கள் என்றால் எப்படி, எதை வச்சு உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவாங்க? ஆவிக்குரிய சபைக்குள்ள வர்றனாலையா? நீங்க அந்நிய பாஷை பேசுறனாலையா? ஆண்டவரை துதிக்கிறனாலையா? இல்லை, துதிக்கிற எல்லாம் துதிக்கிறாங்க. எல்லாரும் சபைக்கு ஆராதிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
தனிப்பட்ட முறையில் வாஞ்சோடு எவன் தேவனை தேடுகிறானோ, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. தேடுற என்ன அர்த்தம்? தேவனுக்காக பிரயாசப்படுவது. கர்த்தரை தேடுவதற்காக என்னது? தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? அது பிரயாசப்படுவதை குறிக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, தேவனுக்கு எதெல்லாம் பிரியம்னு சொல்லி அதை பாரு முதல்ல. அது சொல்றாரு, அவன் தான் ஆவிக்குரியவன். இன்னொரு விதமாக சொல்லப்போனா, நீங்க ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், சபைக்கு நீங்க ஓடலாம், என்னென்னமோ செய்யலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய உயரத்தை வைத்து தான் உங்கள் ஆசீர்வாதம் கணக்கிடப்படும் தேவ சமூகத்தில். உங்கள் ஆவிக்குரிய உயரம் நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தினந்தோறும் நிற்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஆவிக்குரிய உயரம். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், உங்கள் ஆவிக்குரிய உயரத்தின்படி தான் உங்களுடைய எல்லா உயரமும், உங்களுடைய சரீர பிரகாரமான சுகமாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் எப்படி பாதுகாப்பு உண்டான்னு கேட்டால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கடகடன்னு. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஓமை, கற்பாறையில் போடப்பட்ட விதை என்ன செய்யாது, உடனே வளரும். ஆனால் அது வேறு இல்லாதனால என்ன செய்யணுமா, தீஞ்சு போயிருமா. அப்போ நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதை கொஞ்சம் மெல்ல வளரும், ஆனால் ஸ்டடியா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டால் தேவனை தேடும்போது. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற விதத்தில் தான் உங்கள் வளர்ச்சி இருக்குங்க. கீழே பைபிளில் யாக்கோபு என்ற ஒரு கூட்டத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. என்னது? அவன் யாக்கோபு என்றால், இஸ்ரவேல் என்றால், தேவனுடைய பிள்ளை என்றால் அவன் முதல்ல எங்க பற்றணும், அவன் வேர் பற்றணும். ஃபர்ஸ்ட் நீ கனி கொடுக்கறதெல்லாம் அப்புறம், முதல்ல வேர் போகணும் கீழே. நீ எவ்வளவு கனி கொடுத்தாலும் அந்த வேர் தான் உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. இப்போ அந்த வேர் தான் தேவனை தேடுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி ஆண்டவர் என்ன அப்படி செஞ்சாரா, இப்படி செஞ்சாரா, அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, அப்படி சொல்கிறவனுக்குலாம் எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு கீழே வேறு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை அறிஞ்சவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர். அவர் ஒருவன் அவரை தேடுவான் என்றால் அவனை தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாள்பட ஆகலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு அவன் 17 வயதிலேயே சொப்பனம் காண்கிறவராக இருந்தான். 17 வயதிலே தன்னை குறித்த எதிர்காலத்தை குறித்த சொப்பனத்தை காண்கிறவன் இருந்தான் 17 வயதிலேயே. அப்போ 17 வயதில் அவன் சொப்பனம் காண்கிறவனாக இருந்தான். அவன் ஆவிக்குரிய நிலைமையில எப்போ இருந்து எப்படி ஆயிருப்பான் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது தெரியல, அதை குறித்து தெரியல. ஆனால் அவன் 17 வயதில் சொப்பனம் கண்டான். 30 வயதில் தான் அவன் பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வளர்ச்சியே. ஹல்லேலூயா. அப்போ அதுவரை என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் கீழே வேர் பற்றி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வேர் பற்றி மேலே கனி கொடுக்குறோமா? வேர் பற்றி என்றால் என்ன அர்த்தம்? தேவனை தேடி. ஹல்லேலூயா. தேவனை தேடாத எந்த மனுஷனுடைய வளர்ச்சியும் அது நிச்சயமாக கொள்ளவே முடியாதுங்க. நிச்சயமா அவனுக்கு வேறில்லாத வளர்ச்சி. ஆண்டவர் சொன்னார்ல, புயல் வந்து வெள்ளம் அது மேல் மோதி அந்த வீடு இடியவில்லை, அந்த வீடு முழுகவில்லை, அல்லது அந்த வீடு என்ன ஆகலை, கரைஞ்சி போகலை. ஏன்னா அந்த வீடு கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட மனுஷன், அவனுடைய வீடு எப்படி ஆயிரும், என்ன ஆயிரும், வெள்ளம் வந்தா புயல் வந்தா கரைஞ்சு போயிடும். ஆனால் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டால் உங்களுடைய வீடு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் தேவன் மேலே அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டால் உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திரம், அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் இருந்தால்
நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவருக்குள்ள நீங்க இருந்தா, எல்லாம் சொல்லுங்களேன், அவருக்குள்ள நீங்க இருந்தா நீங்க பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நான் திரும்ப சொல்லிட்டேன், ஏன் சகல துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ள ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் வாழ்க்கையில் எத்தனை பிசாசு எத்தனை மனிதர்கள் போராடி கொண்டிருந்தாலும் சரி, அவருக்குள்ள நீங்க இருக்கிறபடினால அந்த சகல துறைத்தனத்துக்கு அதிகாரத்துக்கு யார் தான் தலைவர்? நீங்க தலைவர்னு இப்படி நினைச்சிடக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு தலைவன்னா அவனும் அந்த கூட்டத்தை போல தானே இருப்பான், அப்படி நினைச்சிடக்கூடாது. இயேசுவே தலைவர்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளா இருக்கிறது, எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளா இருக்கிறது. அதனால தான் அவரை தலைவர்னு போட்டிருக்கு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? தலைவராக இருக்கிற அவருக்குள், துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து கொல்ல கூட்டத்துக்கு தலைவரா, அழிக்கிற கூட்டத்துக்கு தலைவரா அப்படின்னு கேட்டால் அந்த அர்த்தத்தில் போடலை. அதில் என்ன அர்த்தத்தில் போட்டிருக்குன்னு கேட்டால், அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்மை அழிக்க ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வரலாங்க, எத்தனை பேர் போராடலாம், எத்தனை பேர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், நம்மை அழிக்க முடியும். ஏனென்றால் நாம் எங்கே வேறு, நம்முடைய வேறு, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், இவன் சாதாரண மனுஷன் தானே, இவன் அழிச்சலாம் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம வேறு கர்த்தருக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம வேறு எங்கே இருக்குது? உங்கள் வேறு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வேறு ஏன் உங்களை அழிக்க முடியல? ஏன் உங்களுக்கு இத்தனை நஷ்டம் வந்தாலும் நீங்கள் வீணாக போகலை, இன்னும் நின்றுட்டே இருக்கிறீங்களே, எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேர் கர்த்தருக்குள்ளே இருக்குது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் வேர் கர்த்தருக்குள்ளே இருக்குது. அப்போது கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க நினைக்கிறார்? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம். ராத்திரி வேளையில் உங்களுக்கு என்னென்ன குறைவு இந்த நாளில் இருக்குதாங்க, இந்த புதிய வருஷத்தில் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை நிறைவுக்குள்ள தான் நடத்தி செல்ல போகிறார். ஆமேன் சொல்லுங்க. வார்த்தை வந்தால் எப்போவுமே ஆமேன் சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. எதில் குறைவுனாலும், உங்கள் சரீரத்தில் குறைவு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் குறைவு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் ஒரே பிரச்சனை, போராட்ட, சமாதான குறைவு, அதில் குறைவு இருக்கலாங்க. வியாதியில் நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். எவ்வளவு குறைவு இருந்தாலும் சரி, தேவனை நம்புங்க. அவர் சொல்றாரு, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையில நிறைவாக்குவாராம் கிறிஸ்துவுக்குள். அப்போ நான் இதை மகிமையில நிறைவாக்குவார் என்று சொல்லும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அல்லது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வர நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, மகிமையிலன்னா பரலோகத்தில் நாம் எப்படி இருப்போம், நிறைவாயிருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சேன். ஆனால் உண்மையான அர்த்தம் அது இல்லை. அவர் கிறிஸ்துவுக்குள்ள அவர் மகிமையாய், நம்ம மகிமை என்று சொல்லும்போது எப்போவுமே நீங்கள் பைபிளை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, மகிமை என்று சொல்லுகிற இடத்துல அது எல்லாமே அளவுக்கு அதிகமாக, அதாவது லாசரு 11ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் லாசருவை எழுப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் அப்படின்னா, இந்த இடத்துல மகிமை எதை குறிக்கிறேன்னா, அற்புதத்துக்கு மேலே அற்புதம். இயேசு கிறிஸ்து இதுவரை மரித்தவனை எழுப்பவே இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட்டு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அற்புதத்துக்கு மேலே அற்புதம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த செய்தியை சொல்ல வராங்க. செய்தியை சொல்ல வரும் பொழுது அங்கே மகிமை பிரகாசித்ததான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம். ஹல்லேலூயா. பார்க்கவே முடியாத ஒரு வெளிச்சம். அது மாத்திரமில்லை, நீ யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் அத்தனை பேர்களும் 14 வாசிங்க. 1:14, யோவான் 1:14. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நல்ல கவனிங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷங்களை போல அல்ல, பிதாவுக்கு ஏற்ற மகிமை. அப்ப அவருக்குள்ள
மகிமையின் மேல் மகிமை. இப்படி மகிமை என்று சொல்லும்போது அது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அளவை குறிக்கிறேன். நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மகிமை என்றாலே அது தேவ பிரசன்னத்தை ஒரு சில இடத்துல மகிமை, அதாவது சாலமோனுடைய ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிற்று அப்படிங்கிறார். தேவ பிரசன்னம் நிரப்பிற்று இல்லை, என்ன நிரப்பிட்டா? மகிமை நிரப்பிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் தான் அது, ஆனாலும் அது அளவிட முடியாத அளவில் தேவ பிரசன்னம் இருந்துச்சு. அதனால தான் பாருங்க, ஆசாரியர்கள் நிற்க முடியாதபடி கீழே விழுந்து விட்டாங்களாம். ஹல்லேலூயா. சாலமோன் மண்டபத்தில் ஆசாரியர்கள் என்னன்னாங்க? நிற்க முடியாதபடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா தேவ பிரசன்னம். சில வேளைகளில் ஆராதனைகள் அப்படிதான். ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தினால ஆலயம் நிரப்பப்படும் போது சில பேரால் நிற்க முடியாது, அப்படி தள்ளாடுவாங்க. சில பேர் கீழே விழுந்திருக்கிறாங்க, அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போது மகிமை என்று சொன்னாலே அற்புதம். மகிமை என்று சொன்னால் அது அற்புதத்துக்கு மேலே அற்புதம். இன்னும் பொருளாதாரத்தில் மகிமை என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தில் மகிமை என்று சொன்னால் வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம். ஆமென். அதை போல இந்த இடத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே என்ன செய்வாராம்? மகிமையில் நிறைவாக்குவார். அப்படின்னா உங்க ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் போகும். உங்க சுகம், ஆரோக்கியம் சுகத்துக்கு மேலே, ஆரோக்கியத்துக்கு மேலே ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அதைத்தான் மகிமையில் நிறைவாக்குவார் என்றால் வார்த்தை, அந்த வசனம் அந்த அர்த்தத்தை தான் குறிக்கிறது. எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிலெல்லாம் குறைவுபட்டிருந்தீங்களோ உங்கள் குறைவை நீக்கும்படியாகத்தானே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகள்லாம் மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இயேசு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், நம்முடைய குறைவெல்லாம் மாறுகிறது. அவர் குறை நிறைந்தவராக சிலுவையில் காணப்பட்டார். நம்முடைய குறைவெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நிறைவெல்லாம் நம்ம மேலே வருகிறது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு வசனம் எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. சாரி, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் உங்கள் எல்லாரையும், நல்ல கவனிங்க, உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. சொல்லுங்க எல்லாரும், உங்களை எல்லாரும் சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. சொல்லுங்க, உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. சொல்லுங்க, உங்களுக்குரிய தீமைகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி. ஹல்லேலூயா. இயேசு எதற்காக எழுப்பினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும்படி. சும்மா ஆசீர்வதிக்கும்படி இல்லை, நம்முடைய தீங்குகள் எல்லாம் நம்ம விட்டு விலக்கி, நமக்கு இருக்கிற பொல்லாங்குகள், தீங்குகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு எடுத்து போட்டு. அப்போது ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் நிறைவேறலன்னு கேட்டிங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. தேவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரியம் முக்கியங்க. என்னன்னா, அவரை தேடுகிற உணர்வு வேணும். அவரை தேடி தேடி போகிற உணர்வு வேணும். இல்லட்டா அப்படி இருப்போம். நீங்கள் ஆண்டவருக்காக சபைக்கு வந்ததுக்காக வேணா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க. ஹல்லேலூயா. நான் எப்போவுமே சொல்கிறது தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தீங்களா உங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குங்க. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் பார்க்கல அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அப்போ நீ அப்பத்துக்கு யார்கிட்டையுமே நிற்க மாட்டேன். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வந்தபடினாலே நீ சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இருப்பையா, சந்தேகம் இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மகிமை மேல் மகிமை நிறைந்ததாக மாறணும். ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறணும். கிருபையின் மேல் கிருபை நிறைந்ததாக மாறணும். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் மாறணுங்க. அதுதான் தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரமாட்டான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அவர் தன்னுடைய ஆடுகளை குறித்து சொல்றாரு. அவர் தன்னிடத்தில் வர்ற ஆடுகளுக்கு, நீங்கள் அந்த 10ஆம் அதிகாரம் வாட்சி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆடுகள் மேய்ப்பன், அப்படிதான் அவர் கம்பேர் பண்ணி பேசிகிட்டே வருவார். தன்னை மேய்ப்பனாகவும் நம்ம எல்லாரையும்
அவரோடு கூட அந்த நாட்களில் இருந்த ஜனங்களை ஆடுகளாகவும் அப்படி பேசிக்கொண்டே வருவார். அவர்களுக்கு தான் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த ஆடுகள் நல்ல வாழ்க்கை உண்டாயிருக்கணும். அதுக்கு நல்ல வாழ்க்கைன்னா சாதாரண வாழ்க்கை இல்லை, பரிபூர்ணமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்போ கொலோசியரில் 2:10 வாச்சோம் பார்த்தீங்களா? நீங்கள் அவருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் கொலோசியர் 2:10 என்ன வாச்சோம்? அவருக்குள் அதை மட்டும் சொல்லுங்க, அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இங்கே சொல்றாரு பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருப்பதற்காக தாங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அங்கேருந்து நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் உரிந்து கொண்டார், நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கொலோசியர்லேயே நீங்கள் இன்னொரு அதே 2ஆம் அதிகாரத்தில் பின்னாடி வாட்சி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வாசிங்க. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நமக்கு எதிர்த்து நின்று எல்லா சாமங்கள் பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் உரிந்து விட்டார், புடுங்கிட்டார். எல்லாத்தையும் புடுங்கி வெளியரங்கமான இப்போ வெளியரங்கமாக்கிட்டாரு. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இயேசு உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய பாவங்கள், எல்லாவற்றுக்குமான தண்டனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் உரிந்து கொண்டார், அவர் பிடுங்கிட்டார் எல்லாத்தையும். இனி நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களா சுகமானேன் இயேசுவின் காயங்களா சுகமானேன் என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே இயேசுவின் காயங்களா சுகமானே இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை. அப்போ சிலுவையில நம்முடைய குறைவுகள் எல்லாம் வச்சு அவர் உரிந்து கொண்டாருங்க, நம்முடைய பாவத்துக்கான தண்டனை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டாருங்க. ஹல்லேலூயா. இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம், நான் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் குறைவோடு எந்த விதத்திலும் குறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பரிசுத்த குறைவாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிசுத்தத்துக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவர். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக தான் இருப்போம் கண்டிப்பாக. தேவனை தேட 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 நாம் எப்படி ஆகிக்கிட்டே இருப்போம், மகிமை மேல் மகிமை, மறுரூபத்தின் மேல் மறுரூபம். ஹல்லேலூயா. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:1. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன செய்யுங்க, நீங்க தினந்தோறும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தினந்தோறும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என்னுடைய கண்களை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் சிந்தையை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் நாம உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்க நீங்க பரிசுத்தமாயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஜெப நேரம் போனோம், 4 பாட்டு பாடணும், 4 விண்ணப்பத்தை அள்ளி வீசணும், ஆண்டவர்கிட்ட திரும்ப வந்தோம், அப்படி இல்லை. உட்காருங்க,
அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறே உம்மைத்தானே என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மைத்தானே. வந்துருங்க. அதாவது தேவ சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல நனையணும். அல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவருடைய பிரசன்னத்தை கொஞ்சமா அனுபவிக்காம வந்தீங்கன்னா உங்களால் அந்த பரிசுத்த வாழ்க்கையில நிற்க முடியாது. நீங்க பரிசுத்தமா இருக்குன்னா என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல காத்திருக்க ஆண்டவருடைய சமூகம் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை என்ன செய்யிட்டு இருக்கும்? பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைவு எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் அவர் நிறைவாக்குவார், மகிமையாய் நிறைவாக்குவார். நீங்க சுகத்துக்கு மேல சுகம் அடைவீங்க, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் அடைவீங்க. இது போதுன்னு நீங்க நினைக்காதீங்க. கூட இருந்தா ஊழியங்கள் கொடுங்க. அல்லேலூயா. என்ன செய்யுங்க? நீங்க மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டுங்க, அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதோடு கூட ஊழியங்களை அதிகமாக என்ன செய்யுங்க? நீங்கள் ஊழியங்களை தாங்குங்க கூட இருந்துச்சுன்னா. அது உங்களை ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் உங்கள் மேலும் உங்களுக்கு உரியவைகள் மேலும் தங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நான் இதோட இந்த செய்தியை முடிக்கிறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு குரோத்துக்குள்ளாக, பெரிய ஒரு வளர்ச்சிக்குள்ளாக நீங்கள் போகணும். சகல விதத்தில் நான் சொல்கிறது வெறுமனே பொருளாதாரத்தில், தொழிலில் மாத்திரமல்ல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி போகணும்? நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு போகணும். அரை மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இந்த புதிய வருஷத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்கள மாறணும். வேதத்தை ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்கிறவங்க குறைஞ்ச 5 அதிகாரமாக என்ன செய்யணுங்க? நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். திரும்ப திரும்ப வாசிக்கணும் பைபிளை. அப்போ தான் அந்த வசனம் உங்களுக்குள்ளே தங்கும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே தங்க தங்க தான் தேவனுடைய வெளிப்பாடுகள்லாம் உங்களுக்கு உண்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடு வெறுமனே ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் தொழில்கள், நீங்கள் செய்கிற காரியங்களுக்கும் தேவன் வெளிப்பாடை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோம் ஆமென். வெளிப்பாடு வேணுமா வேண்டாமா? தேவன் வெளிப்பாடு கொடுத்தாருன்னா, நான் சொல்கிறேன்ல, அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் அந்த வெளிச்சத்தில் போனீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக எதுனாலும் ஜெயம் எடுப்பீங்க. அது ஊழியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தை தேடுங்க. தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் உள்ளே கொண்டு வாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதே இல்லை. அவன் சரியா தேவன் நியமித்த பாதையில் போய்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, தேவனுடைய வெளிப்பாட்டோடு நீங்கள் போவீங்கன்னா, அதை நிறைய பேர் அசட்டை பண்ணுறாங்களே. தேவனுடைய அந்த சமூகத்தையோ தேவனுடைய வார்த்தையை ஏதோ அவசரத்துக்கு செய்கிறாங்க. அவசரத்துக்கு அப்படி இல்லை, நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ டைம் ஒதுக்கி செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸியான ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொழில்கள் செய்தாலும் சரி, தேவனை தேடுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி ஜெபம் பண்ணி பைபிளை வாசி அதுக்கப்புறம் மெல்ல போங்க உங்கள் தொழிலுக்கு. உங்கள் தொழிலை ஈஸியாக செய்து முடிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப போராடிட்டு இருக்க மாட்டீங்க. வேர்வை சிந்தி, பைபிளில் வேர்வை சிந்தி உழைக்கிறதே ஒரு பெரிய சாபமாக தான் ஆதாம் கொடுக்குறார் ஆண்டவர். என்ன செய்வேன்? நீ உன் வேர்வை சிந்தி என்ன செய்வேன்? நீ உழைப்ப அப்படின்னு சொல்கிறார். எனவே ரொம்ப அதுக்காண்டி வேர்வை சிந்தரு சாபம் நினைச்சிடாங்க. அப்படி சொல்லலைண்ணா, ரொம்ப உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு போகிறாங்க. திரும்ப நான் உழைச்சா தான் ஐயா எனக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் சின்ன காரியத்தை செய்தாலும் ஜெபத்தோட, ஒரு வெளிப்பாட்டோட, வேத வசனத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த சின்ன காரியம் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு தான்,
ஆனால் அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். எகிப்தில் அநேகரை போஷிக்கிறவனாய் மாறிட்டான். தன் குடும்பத்தை போஷிக்கிறவனாய் மாறிட்டான். சின்ன வெளிப்பாடு. அதே போல நீங்களும் வெளிப்பாடு உள்ளவர்களாய் மாறிட்டீங்கன்னா, தானியேல் அவன் சாதாரண உலக மனுஷன், உலகத்தில் பதவியில் இருக்கிறான். அவன் கர்த்தரை தேடுறதுல கரெக்டாக இருந்தான். அவனுக்கு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தாரு. அவன் இருக்கிற ஸ்தானத்தில் மேலே போய்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. எனவே இந்த ராத்திரி வேளையில் தேவன் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறாருங்க. நீங்கள் வெளிப்பாட்டோடு ஊழியம் செய்யுங்க, வெளிப்பாட்டோடு நீங்கள் தொழில் செய்யுங்க, வெளிப்பாட்டோடு நீங்கள் வெளியே போங்க. வீட்டுக்கு வெளியே போகிறதா ஒரு வெளிப்பாட்டோடு போங்க. தேவ வசனத்தோடு, வேத வசனத்தோடு, ஜெப ஆவியோடு கூட நீங்கள் போவீர்கள் என்றால் உங்களுக்குள்ள வெளிப்பாடு உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் எல்லோரும் முழந்தால் படிக்கிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தை அப்படியே நம்ம மேலே பழிக்கணும். எல்லாரும் முழந்தால் படிக்கிட்டு நம்ம தலையில் கை வச்சு இந்த வசனத்தை சொல்லுவோம். எல்லாரும் முழந்தால் படிக்கிடுவோம். இந்த வசனத்தை நம்ம தலையில் கை வச்சு சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, திரும்ப சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவே எல்லாம் என்னுடைய குறைவே எல்லாம், சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் மகிமையில் நிறைவாக்குவார். இந்த வசனத்தை என் மீது கூறுகிறேன். சொல்லுங்க, என் மீது கூறுகிறேன், என் குடும்பத்தின் மீது கூறுகிறேன், என்னுடைய தொழிலின் மீது கூறுகிறேன், என்னுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்கள் மீது கூறுகிறேன். சொல்லுங்க, என்னுடைய எல்லாவற்றின் மீதும் கூறுகிறேன். இந்த வசனம் எங்களுக்கு சொந்தமானது. நான் சுதந்திரிக்கிற அந்த வசனத்தை. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, கர்த்தர் நீர் பேசினீர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொன்ன வசனத்தை கொண்டு பேசினீங்க. இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி பலிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரை பலிக்க பண்ணுவீராக. தெய்வீக கர்த்தர் அர்ப்பணிக்கிற கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரும் நிறைவாக அனுப்புங்கப்பா. எல்லா பிசாசுனுடைய போராட்டங்களும் ஆண்டவர் முடிவு பெறட்டும். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக, இந்த பிள்ளைகளுடைய தொழில்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பிசாசின் கட்டுகள் உடைந்து போவதாக. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அவைகளுடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளையும் அதிகாரத்தின் ஆவிகளையும் எங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தொழில்களுக்கு விரோதமாக, எங்களுடைய வருமானங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய சரத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரங்களின் ஆவிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ரிபானா ஷபாலா துராபாலா பரபா ரபானா துக்கானபானா ஷதரதனமா. அப்பா, நீ அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீங்களே. நீங்கள் சிலுவையில் சம்பாதித்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் இவர்கள் மீது இப்பொழுது தங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தங்குவதாக. இவர்கள் குடும்பங்கள் மீது, இவருடைய வியாபாரங்கள் மீது, இவருடைய தொழில்கள் மீது இப்பொழுது தங்குவதாக. இவருடைய ஊழியங்கள் மீது தங்குவதாக. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், சோய ஜீவன் தங்கட்டும். இந்த கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், நமக்கு தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை ஒரு 1/4 மணி நேரத்தில் அதை முடிச்சுட்டு